श्रील प्रभुपाद की हरे नाम संकीर्तन की हरे कृष्ण महामंत्र की भगवद गीता की जय गौर प्रेमानंदी ऑल ग्लोरीज हरे ऑल ग्लोरीज हरे ऑल ग्लोरीज. இந்த கோயிலுக்கு முதல் முறை எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேட்டார் அவர். இந்த கோயிலை 2 நாள் முன்னால் தானே வந்திருக்கேன். நானே இந்த கோயிலுக்கு முதல் முறையாக தான் வரேன். இஸ்கானுக்கு முதல் முறையாக வந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு முன்னால் இஸ்கான் கோயிலுக்கு வராதவர்கள் கை கொடுப்போம். ஃபஸ்ட்டு டைம் இஸ்கானுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னால் இஸ்கான் கோயிலுக்கு வந்திருக்கவங்க எத்தனை பேர் கை கொடுப்போம்? இந்த வில்லுப்பாட்டு ரமணி பத்திதாஸ் குழுவினர் ரொம்ப நல்லா நடத்தினாங்க. வில்லுப்பாட்டு இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதம் என்பது முதல் தடவை வந்திருக்கோம் அப்படின்னா. ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஒரு தொன்மையான வேத நூல். இதை ஆரம்பித்து வச்சவர் எழுதினவர் வேதவியாசர். ஸோ அந்த பாகவதத்தை பிரபுபாத் 12 பாகங்களை பெயர்த்து அவர் மொழி பெயர்த்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இதில் முதல் கேண்டோக்கு அவர் துவக்க உரையில் இந்த மாதிரி எழுதியிருக்கார். ஹரே கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் பூரா பரவும் பொழுது அந்தந்த ஊரில் அந்தந்த கலாச்சாரத்திற்கு ஏற்பட்டவாறு இந்த லோக்கல் சிங்கிங் மெத்தட்ஸ் அதுபடியாக ஒருத்தரும் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுறான் அப்படின்னு பாகவதத்தில் எழுதியிருக்கார். அந்த மாதிரி இங்கே வில்லுப்பாட்டில் இன்றைக்கி நல்லா அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஃபிலாசபி எழுதும்போது ரொம்ப இன்னும் நேர்த்தியான ஃபிலாசபி இன்னும் சிம்பிளாக வழியில் கொடுக்க இந்த மாதிரி வில்லுப்பாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வில்லுப்பாட்டுங்கிறது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பழைய கலாச்சாரம். அதில் எளிய மொழியில் எளிய மக்களுக்கு கூட உயர்ந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்கான ஒரு மீடியம் அது வில்லுப்பாட்டு. ஆகையினால அந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்த ரமணி பத்தி தாஸ் அவர்களுக்கும் அவருடைய மற்ற இதர குழுவினர்களுக்கும் ஹரி போல் ஹரி போல் ஹரி போல். சின்ன பொண்ணு வைக்கிறேன்னா உங்கள் பொண்ணாது அவள் பேர் என்ன? புண்ணியஸ்ரீ. அவள் அப்பாவையே அண்ணன்னு போட்டு அப்பானே போட்டுக்கலாமா? என்ன பண்ணால் நல்லா சைட்லேருந்து இப்படி எடுத்து கொடுத்து நல்லா பண்ணாங்க சின்ன குழந்தை. வெரி குட். அந்த இன்னொருத்தர் ரொம்ப ரைட் சைட்லேருந்து பண்ணார். உங்களோட ரைட் சைட்லேருந்து அவர் பேர் என்ன? நல்லா பண்ணார். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவர் கூட முகத்துலலாம் நல்ல எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து வாசித்தார். ரொம்ப நல்லா. இந்த ராதாகிருஷ்ணா கோயில் ஸ்ரீலா பிரபுபாதாவோட விருப்பத்துக்கு ஏற்ப இங்கே இது உருவாகி இருக்கிறது, நிகழ்கின்றது, வெளியிடுகின்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவில் வழி ஒரு யுகத்துக்கும் ஒரு விதமான ஆன்மீக முறை இருக்குது. சத்தியுகத்தில்னா கிருத்திய தியாயத்தோ விஷ்ணு. சத்தியுகத்தில் எல்லோரும் தியானம் பண்ணாங்க. தியானம்னா 50,000 வருஷம் 60,000 வருஷம் பண்ணணும். ஸோ அது சத்தியுகத்தில் ஜனங்களுக்கு வாழ்நாள் நீடிச்சிருந்ததுனால அவங்க பண்ணாங்க. கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு திரேதாயாம் யஜத்தோ மகை. திரேதாயுகத்தில் ஜனங்களோட வாழ்க்கையானது சிறிது குன்றியது.
அப்போ ஜனங்க 100,000 வருஷம் சத்தியுகத்தில் இருந்ததுனால 60-70 வருஷம் 60,000-70,000 வருஷம் ஜபம் தியானம் பண்ணாங்க. திரேதாயுகத்தில் யஜ்யங்கள் மூலமாக யாகங்கள் மூலமாக பண்ணாங்க. அது 5,000 வருஷம் 6,000 வருஷம் அப்படி. அதுக்கப்புறம் 10,000 வருஷம் ஆச்சு இல்லை. அதுக்கு அடுத்தது தியாயத்தோ விஷ்ணு திரேதாயுகம் தாபரியர் பரிச்சர்யாயம். தாபர யுகம் வந்த பொழுது பரிச்சர்யாயம்னா கோவில் வருஷம். அங்கே 1000 வருஷம் இருந்தது ஜனங்களுக்கு வாழ்நாள். அப்போ 300 வருஷம் 500 வருஷம் 600 வருஷத்துக்கு கோவிலில் போய் பூஜை எல்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த 1000லேருந்து 100 மடங்கு 10 மடங்கு குறைஞ்சி 100 வருஷம் ஆயிடுது. அப்போ 50 வருஷம் 60 வருஷத்தில் முடிக்கக்கூடியதான ஒரு முறையானது இருக்கிறது. சங்கீர்த்தனம், பெருமாள் நாம ஜபம் பண்ணுறது. சங்கீர்த்தனம். ஸோ அந்த சங்கீர்த்தனம் யஜ்யம்ன்றது தான் கலியுகத்தில் இருக்குது. ஸோ கோவில் வழிபாடு என்பது இதற்கு முந்தைய யுகத்தில் இருக்குது. அப்போனா இப்போ ஏன் இவ்வளோ கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். கோவில் வழிபாடு தான் போன யுகம் ஆகிட்டு. இப்போ தான் என்னடா அப்படின்னா, ஆகையினால இந்த கோவில் கட்டுவது போன யுகத்துலலாம் கோவில் படும் பொழுது ரொம்ப விஸ்தாரமாக பூஜை புனஸ்காரம்லாம் இருக்கும். இப்போ கலியுகத்தில் கோவிலில் வச்சு பிரபுபாத் ரொம்ப சிம்பிளாக டியேட்டி வர்ஷிப் வச்சுட்டுருக்காரு. ரொம்ப அவ்வளோ பெருசாக மந்திரம் சொல்ல வேண்டாம், அவ்வளோ முதிரைகள் இருக்க வேண்டாம், தந்திரம்லாம் பண்ண வேண்டாம். வைஷ்ணவ தந்திரம்லாம் இருக்குது நிறைய. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கு. இந்த கலியுகத்தில் பெருமாளுக்கு எல்லாம் நிஜமான ஆபரணங்கள்லாம் பூட்டக்கூடாது. கலியுகம் சொல்லவே வேண்டாம். அதனால சிம்பிளாக எல்லா வருஷமும் இருக்குது, எல்லா டெக்கரேஷன்ஸும் இருக்குது. அப்போ அந்த கோவில் கட்டுவதனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா சங்கீர்த்தனம். ஸோ பெருமாள் முன்னால் சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் கோவில் கட்டிருக்கு. ஸோ அது இந்த கோயிலோட ஒரு யுனிக் ஃபீச்சர். வேறு எந்த கோவிலில் போனாலும் நீங்கள் பெருமாளுக்கு பூஜை பண்ணுவா, நீங்கள் தரிசனம் பண்ணலாம், வரலாம். பட் இந்த இஸ்கானில் வந்தால் மட்டும் சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம்ல 2 வகை உண்டு. ஒன்று ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் கீர்த்தனம் பண்ணுற மாதிரி. இன்னொரு சங்கீர்த்தனம்ங்கிறது கிருஷ்ணரை பற்றி பேசுறது. இது ரெண்டும் இந்த ஹரே கிருஷ்ண ஐக்கியத்தில் ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இது ரெண்டும் இல்லைன்னா ரொம்ப பர்டிகுலராக பேச போனால் அந்த பாகவத் கதைன்னு அந்த பெருமாளை பற்றி கரெக்டாக அந்த காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்ப சரியாக சொல்ல வேண்டிய நிகழ்ச்சி ஒன்று நடக்காமல் இருந்ததுன்னா, இப்போ கோவிலுக்கு போகிறதுனுடைய பலனானது கலியுகத்தில் கிட்டாது. அதுக்கு தான் பேர். அந்த ப்ரீவியஸ் யுகத்துலாம் வெறுமை யுகத்தில் போய் கோவிலில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தால் போதும், கிடைச்சிருக்க பலன். இப்போ போனால் கிடைக்காது கலியுகத்தில். ஸோ இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம்னா ஹரிகதா கீர்த்தனம் ரெண்டும் கேட்கணும். சில சமயம் நான் உதாரணம் சொல்கிறது இல்லை. இன்றைக்கி சென்னைக்குள்ளே இங்கே ஒரு ஐஐடி இருக்குது. இந்த ஐஐடிக்கு வெளியில் ஒரு பசுமாடு இருக்கும் ஒன்று. அது டெய்லி காத்தால் ஐஐடிக்குள்ளே போய் புல் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் திரும்பி வந்துடும். அந்த மாதிரி அது ஒரு 20 வருஷம் போயிட்டுருக்கு ஐஐடிக்கு. ஆனால் அதுக்கு யாரும் டிகிரி கொடுக்குறது. என்னப்பா 20 வருஷமாக பசுமாடு போயிட்டு பிடெக் டிகிரியாவது கொடுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பசுமாடு மாதிரி உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. यस्यात्म बुद्धि कुलपेत दात के तीर्थ बुद्धि सलीले न करेचे. என் தீர்த்த புத்தி. தீர்த்த புத்தினா கோவில் புனித தலங்கள் இதுக்கெல்லாம் சில பேர் நிறைய போவா. ஆனால் அவளோட புத்தி என்னன்னா, அங்கே போய் அங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணணும், அங்கே இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடணும். பத்ரிநாத் போயிட்டு வந்தோம், கங்கோத்திரி யமுனோத்திரியில் போய் அங்கே குளிச்சுட்டு வந்தோம். பிருந்தாவனில் போயிருந்தோம், அவங்க இஸ்கான் கோயில் கூட பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பிரமாதமாக தர்ஷனம் கிடையாது. இது மாதிரி இந்த பசுமாடு ஐஐடிக்குள்ளே போன மாதிரி நிறைய கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருப்பா. அங்கே எங்கே போனோம், முக்திநாத்தில் போனோம், குளிச்சுட்டு வந்தோம்.
கிருஷ்ணனா அப்படின்னு பண்ணிட்டு இருப்பான். ஸோ இதனாலலாம் ஆக்சுவலாக பலன் ரொம்ப கிடைக்காது. இப்போல்லாம் யமுனையில் போய் அந்த காலத்துலலாம் யமுனையில் போய்ச்சா புறமாசும் அகமாசும் அகலும்வாங்க. இப்போ போய் குளித்தா புறமாசு கூட அகலாது போட்டுருக்கு. யமுனாலாம் அவ்வளோ டர்த்தியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆகையினால தீர்த்த புத்தி சலிலே ந கர்ஹச்சு. ஸோ போயிட்டு வந்தால் தீர்த்தங்களில் போனால் குளிச்சுட்டு வருதுன்னு போவாங்க. ந கர்ஹச்சு ஜனேஷ் அபிக்யேஷு. ஜனேஷு மீன்ஸ் அந்த தீர்த்தங்கள்லாம் இருக்கிற இடத்துலலாம் இறைவனை பற்றி தெரிந்த சுத்த ஆத்மாக்கள் இருப்பாங்க. அங்கே அவங்கள்ட்ட போய் இறைவனை பற்றி கேட்கணும் அப்படிங்கிற சிந்தை அவங்களுக்கு இருக்காது. எப்படி பசுமாடு ஐஐடிக்குள்ளே போனால் இங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அந்த ப்ரொஃபஸர்ஸை படிக்கணும்னு போடாது, அது எங்கே புல் இருக்குது சாப்பிட்லாம். அதே மாதிரியாக ஒரு மிருகத்தை போன்று இறைவனிடம் கோவிலுக்கு போனால் இறைவனிடம் தொழுதால் நமக்கு வேண்டியது இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படின்னு போகிறாங்க. அது வந்து பசுமாடு வந்து புல் கிடைக்கும்னு சாப்பிட்டு போன மாதிரி ஒப்பானது. ஆனால் இதே அந்த கோவிலில் போனால் அந்த கோவிலில் இறைவனை பற்றி தெரிஞ்ச விஷயம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு போகிறாங்க. அதுதான் நிஜமாக கோவில். புரியல? நான் ஒரு தடவை பாம்பே டெம்பிள் இந்த மாதிரி தான், அதுவும் ஒரு பெரிய டெம்பிள் இதே மாதிரி. அங்கே மேலேருந்து ஒரு நாள் இறங்கி வச்சு ஒருத்தர் கிடுகிடுன்னு போனார். 2 நிமிஷம் கழிச்சு கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டு இருந்தார். நான் அவரை கூப்பிட்டேன், நான் வாங்க. ஸோ எவ்வளோ வருஷமாக நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கீங்க? நான் வரேன், 25 வருஷமாக வந்துருக்கேன் சார். நிஜமாவே கோயிலில் போய் பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம். சில பேர் அது கூட கிடையாது, கிடுகிடுன்னு வந்துட்டு அந்த வெளியில் சமோசா கடை இருக்கும், அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கூட போயிடுவோம். பட் அந்த கோயில் சார், நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நிஜமாக எப்போ கோயிலுக்கு வர போகிறீங்க? எனக்கு அந்த கோவிலில் வந்து இறைவனை பற்றி கேட்கணும். ஸோ அந்த இறைவனை பற்றி கேட்க வேண்டும்ன்ற அவாவானது உண்மையாகவே எழுதுவது என்பது ரொம்ப கஷ்டம். கலியுகத்தில் மட்டும் இல்லை, எந்த யுகத்துலையுமே. அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னா, அதாவது இறைவனை பற்றி கேட்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். புரியல? ஆர்டினரியாக யாராவது பார்த்தா நம்ம என்ன எப்படி இருக்கீங்களா, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கோயம்புத்தூரில் இருக்கு, என்ன பண்ணுறீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, சரி, அவ்வளோதான். நிஜமாகவே அவரை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு எத்தனை கல்யாணம் ஆகிட்டா, எத்தனை குழந்தை, முதல் குழந்தை என்ன பண்ணுறது, 2ஆவது குழந்தை என்ன பண்ணுறது, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த காலத்தில் எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி அவசியம் கிடையாது. அதே மாதிரி இறைவன்கிட்ட வரைச்ச நம்ம வந்து இறைவனை பற்றி கேட்கணுன்ற அவசியம் நிறைய பேருக்கு இருக்காது. கோயிலுக்கு வருவாங்க, பெருமாளை பார்ப்பாங்க, அப்பா பேசுவாங்க. இறைவன் யார் அப்படின்னு உண்மையாகவே இறைவனை பற்றி பேசணும்னா அது வந்து எல்லாரும் பேச முடியாது. ஸோ அதுதான் நான் ஒரு தரம் எங்கள் அம்மாவே கேட்டாங்க, ஒரு தரம் பிரபுபாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன அப்படி அவர் எவ்வளோ பேர் தான் பேசுகிறா பெருமாளை பற்றி. அந்த தீட்சிதர் இருக்கார், இந்த தீட்சிதர் இருக்கார், அவர் வந்தார், இவர் வந்தார், பேசுவா, கதை சொல்லுவா, எல்லாரும் வைகுண்டத்தில் எழுந்திருக்கும் பெருமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்கே இந்த இதனால் வந்திருக்கா, எல்லாரும் பார்க்கறதுக்காக வைபவத்தோட திவ்ய கோலத்தில் சரி இருந்துருக்கார். இந்த பெருமாளை நீங்கள் எப்போதும் சிந்திக்கோ, பெருமாளை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது வந்து இங்கே ஒரு ப்ளக்கு மாதிரி இருக்கும், கையை வச்சா ஷாக் அடிக்காது, ஏன்னா கரெக்டே கிடையாது. பார்க்கறதுக்கு தான் ப்ளக்கு மாதிரி, அது பார்க்கறதுக்கு தான் பெருமாளை பற்றி பேசின மாதிரி இருக்கும். அதில் ஒன்றுமே சப்ஸ்டன்ஸே இருக்காது, ஜீரோ. என்னையா விஷயம், ஏன் அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் இறைவனை பற்றி பேசுகிறார்கள். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவேன், they all know about God but they don't know God. அது ரெண்டு பெரிய விஷயம் இல்லையா? உங்களுக்கு பிரசிடென்ட் ஒபாமா பற்றி தெரியுமா? ஏதாவது ஒன்றுமே தெரியாது அவரை பற்றி? இல்லைடா கொஞ்சம் தெரியுமா? போய் சொல்கிறேன்.
பிரசிடென்ட் ஒபாமா பற்றி என்ன ஒன்றுமே தெரியாது. பிரசிடென்ட்னா தெரியுமா? எந்த கண்ட்ரி பிரசிடென்ட்டு? அப்போ ஏன் ஒன்றுமே தெரியாது? சரி, கொஞ்சம் தெரியுமா தெரியாதா? பின்ன தெரியும் சொல்லுங்க, இல்லைன்னா நான் மேலேயே போக முடியாது. கேட்டாங்கன்னா அதுக்கு தப்பாக பதில் சொன்னால் அப்புறம் நான் என்ன பண்ண முடியாது? உங்களுக்கு ஒபாமா பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? ஆனால் ஒபாமாவுக்கு தெரியுமா உங்களுக்கு? அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கடவுளை பற்றி சில பேர் நிறைய படித்து வச்சுருக்காங்க. ஒபாமா பற்றி காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுவார், டீயா காஃபியா, அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அவனுக்கும் ஒபாமா பற்றி தெரியாது. அந்த மாதிரி சாத்திரங்களை அறவே படித்து, ஏன்னா அது அடுக்கடுக்காக அதுலேருந்து ஸ்லோகம் சொல்லி இறைவனை பற்றி பேசுபவர்கள் ஏராளம். இந்த உலகத்தில் மட்டும் எல்லாம் மேல் லோகத்திலே இருக்காங்க. புரியல? பிரம்மா உலகத்திலேருந்து அந்த மாதிரி நிறைய பேர் சாஸ்திரங்கள்லாம் படித்து இறைவனை பற்றி பேச. ஆனால் அவங்களுக்கு இறைவனை தெரியுமான்னா தெரியாது. இறைவனை 2-3 விட பிருந்தாவனத்தில் கண்ணன் தரிசனம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. புரியல? பிருந்தாவனத்தில் கண்ணன் தரிசனம் அப்படின்னு ஆர்டிக்கல். பிருந்தாவனத்தில் மதுரையில் சென்னையிலிருந்து சாயந்தரம் மாலை 4 மணிக்கு சென்னை டெல்லி எக்ஸ்பிரஸ் ஜாம் என்று புறப்பட்டதுன்னு ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இந்த கதையாக அப்படி தான் இருக்கும். சொல்ல கட்டுரை இறைவனை பற்றி ஒன்றும் இல்லை. அப்பா என்ன அழகாக பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் காட்சி அளித்தார் அப்படின்னு எழுதினதுனால அவனுக்கு எதாவது புண்ணியம் உண்டா? அதை படித்தவனுக்கு எதாவது புண்ணியம் உண்டா? ஒன்றும் கிடையாது. ஸோ இறைவனை பற்றி பேசுபவர்கள் ஏராளம், இறைவனை பற்றி தெரிந்தவர்கள் ஏராளம். ஆனால் இறைவனை தெரிந்தவர்கள் ரொம்ப ரேர். ஸோ பிரபுபாத் இஸ் அ பர்சன் ஹூ நோஸ் காட். இஸ் நாட் டாக்கிங் அபவுட் காட். ஸோ நம்மெல்லாம் சும்மா பிரபுபாத் புஸ்தகத்தை படித்து ஏதாவது வளரலாம். பட் நாம் நம்ம பேசினதுனால ஓஹோ பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ நம்ம பேசுனதுக்கு பயன் உண்டு. இல்லைன்னா அவர் ரொம்ப பிரபலமாக பேசினாருன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கும் நான் பண்ணதும் வேஸ்ட்டு, பேசுனது நீங்கள் கேட்டதும் வேஸ்ட்டு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகையினால பிரபுபாத் புஸ்தகத்தை படிக்கிறதும் ஹரிகதா. பிரபுபாத் பற்றி நீங்கள் பேசினாங்களே எங்கே? ஓகே, கல்கட்டாவில் பிறந்தார் இல்லையா, ஸ்காட் காலேஜில் படித்தார், குருவை பார்த்தார். ஆனால் குருவை பார்த்தார், என்ன ஆச்சு? பிரபுபாத் குருவை பார்த்தேன்னா அதே மாதிரி நமக்கு என்ன? நான் எப்படி குருவை பார்க்கறதுன்னு 60 நடுவில் கேட்டார். நீங்களாண்ணா அதுக்கு அது பதில் அவர் சரியாக சொல்லலை. பிரபுபாத் அவரோட குருவை பார்த்தது எப்படின்னு நீ கேட்டுட்டே இருங்க, அப்போ உங்களுக்கு குருவை பார்க்கறதுக்கு எப்படி வரும்னு தெரியும். அதான் இம்பார்ட்டன்ட். புரியல? அவர் குருவை பார்த்தார், என்ன ஆச்சு? ஸோ இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடைக்காத ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பிரபுபாத் கடவுளை பற்றி எப்படி சொல்லியிருக்கார். கடவுள் கல் அல்ல அப்படின்னு, இறைவன் இருக்கின்றார், இருப்பது கல் அல்ல. கரெக்ட். அதுக்கு பின்னால பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. கடவுள் கல் அல்லன்னா எப்படி கடவுள் கல் அல்லன்னு புரியணும். புரியல? அதுக்கு கண்ணு வேணும். இது கூட சொல்லலாம், இது பேப்பர் அல்ல புத்தகம் இல்லை. சில பேர் சொல்லலாம், இது என்ன பேப்பர் இங்கு தானே இல்லைப்பா, இது பேப்பர் இங்கு மட்டுமல்ல, இது புஸ்தகம். ஆனால் இப்போ எழுத படிக்க தெரியாதவனுக்கு இது வெறும் பேப்பரில் ஒரு இங்கு கொட்டியிருக்குன்னு தோணும். ஸோ இது புஸ்தகம்னு தெரியணும்னா அது படிக்க தெரியணும். ஞானக்கண் வேணும், ஒரு அறிவுக்கண் அட்லீஸ்ட் வேணும். ஞானக்கண் இல்லாட்டாலும் அறிவுக்கண் வேணும். அதே மாதிரி
நான் இந்த சரீரம் அல்ல ஆன்மா அப்படின்னு புரியறதுன்னா ஞானக்கண் வேணும். அகக்கண் புறக்கண், மனக்கண் அகக்கண். ஸோ புறக்கண்கிறது தான் புறக்கண் மூலமாக பார்க்குறோம் இல்லையா? ஐயோ அங்கே ஒரு பள்ளம் இருக்குது இப்படி போகிறோம், இது புறக்கண். மனக்கண்ணா படித்தா ஐயோ இந்த உலகமே ஒரு பள்ளம் மாதிரி தான்ப்பா, இந்த உலகத்தை தாண்டி எப்படியா போகணும், அந்த கூப்பம் இல்லையா, பெரும் பள்ளம். அகக்கண் அப்படின்னா பிரம்மநிலை எழுதினார்கள், அகக்கண். ஸோ ஞானக்கண், புறக்கண், மனக்கண் எல்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் இப்போ குருவே கற்றுக் கொடுங்க அப்படின்னு போவாங்க, கொல்லிமலைக்கு போனால் சித்தர்கள்லாம் இருப்பாங்க. அவன் பார்த்தா சொல்லுவான், மனக்கண் திறந்ததா உனக்கு? இல்லை குருவே. புறக்கண் மூடியதா? இல்லை குருவே. அப்படின்னா போனீங்க வராத. அவன் அட்லீஸ்ட் அவன் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுவான். ஆனால் இந்த புறக்கண், ஞானம், அறிவுக்கண், மனக்கண், அகக்கண், இவற்றையெல்லாம் தாண்டிட்ட ஒரு கண்ணு வேணும் பெருமாளை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம பெருமாளை பார்க்குறோம், எல்லாரும் ஆக்சுவலாக நம்ம பார்க்குறோம். அது வந்து அதை பார்க்கக்கூடிய சக்தி இறைவன் நம்ம கொடுக்குறாரு. எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து அப்படி புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சு பெரிய மிரக்கல் இல்லையா, அது மாதிரி படிக்குது. எப்படி அந்த குழந்தைய படிக்கிறது நம்ம பிரமிச்சு நிற்போம். ஆனால் நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது பெருமாளை பார்க்குறோம், எப்படி நமக்கு பெருமாள் தெரியுதுன்னு நமக்கு பிரமிக்கலை. நம்ம தெரிஞ்சது ஆமாம், ஓ ராதாகிருஷ்ணா பெருமாள். எப்படி இந்த ராதாகிருஷ்ணா பார்க்கக்கூடிய கண் எனக்கு வந்தது? இந்த ராதாகிருஷ்ணா இதுக்கு முந்தி இருந்தாரே கோவிலில், நான் போகலையே இல்லையா? பிஹெச்எல்ல உட்காந்து நான் ஒர்க் பண்ணி தானே இருந்தேன் இல்லையா? எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அப்படி போவோம் படிப்போம். எப்படி எனக்கு இந்த கோவிலுக்கு வரணும்னு தோணும். இந்த கோவிலில் வந்து பெருமாளை அந்த மாதிரி நமக்கு ஆச்சரியமாக இருக்கேன். அந்த மாதிரி ஆச்சரியப்படுறோன்னு கிடையாது. நான் பெருமாள் முன்னால் தான் டெய்லி ஆச்சரியம் தான் பண்ணுறேன். கண்ணில் இந்த பெருமாள் நமக்கு தெரிய பண்ணுறாரு, எப்படி வந்தது? ஏங்க அப்படி ஆச்சரியப்படுறேன்? கண் முன்னால் தான் இருக்காரு, இருக்கிறதுனால தான் தெரியுது. இல்லையே, இங்கே பார்த்தா தெரியலையே, வெறும் சோறு தானே தெரியுது. ஆகையினால் இங்கே பார்க்கும்போது பெருமாள் தெரியுது ஒரு அதிசயம். அவன் இரண்யகசிப்பு வந்து பிரகலாதனை கேட்டான், கடவுளா எங்க இருக்கிறான் அந்த கடவுள்? இந்த துரும்பில் இருக்கிறானா, இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு. பிரகலாதாழ்வார் சும்மா அப்படி பார்த்தார். தூணிலும் முளான், துரும்பிலும் முளான், யான் சொல்லும் சொல்லிலும் முளான். He is seeing everywhere. Says, if you have the eyes, you can see everywhere. And if you don't have the eyes, you cannot see anywhere. ஆகையினால சும்மா வந்து பார்க்குறேன். அதே மாதிரியா சின்ன குழந்தை இந்த குழந்தை கூட்டு படி அப்படின்னா அது கூட படிக்கும் ஒரு புத்தகத்தை. இதில் என்ன இது என்னம்மா படிமா? MOST மோஸ்ட், CONFI படிமா, DNDAL, அப்புறம் என்ன கான்ஃபிடென்ஷியல் படிச்சிடும். ஆனால் அது என்ன மீனிங் அது தெரியாது. அதே மாதிரி கடவுளை வந்து பார்க்கணும். ராதாகிருஷ்ணா அங்கே இருக்கார், அந்த பூரி ஜெகநாத் தான் நாங்கள் கிட்ட போனதே இல்லை பூரிக்கு. இந்தியா இருக்காருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு தான் யார் அது? அது கிருஷ்ண பலராம். ஓ கிருஷ்ண பலராம் ஏன் எப்படி இருக்கா அப்படி நிறைய கேள்வி வந்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி குழந்தை பார்க்குற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் MOST மோஸ்ட். பட் யாருப்பா சைத்தன்ய மகாபிரபு? எதுக்காக கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார்? இதெல்லாம் சும்மா சும்மா சின்ன சிறிய தத்துவம். ஸோ இந்த இறைவன் எப்படி எனக்கு கண் முன்னால் வருகின்றார்? நான் ஒரு அறிவியலி. மனக்கண் கூட எனக்கு திறக்கலை, அகக்கண்ணா கேள்விப்பட்டது கூட கிடையாது. அதுக்கும் மேலே ஒரு கண் இருக்குது. என்ன கண் அப்படின்னா ஆசை கண். இந்த ஆசை கண், இறைவன் மேல் காதல் கண், அது திறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கண் திறந்தால் ஒழிய இறைவனை பார்க்க முடியாது.
அது ஒரு பெரிய ரகசியம். கண் முன்னால் இருப்பார், ஆனால் பார்க்க முடியாது இல்லையா? நீங்கள் அங்கங்கேயும் திரும்பாமல் இப்போ நிறைய பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்து பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யார் தெரியும், கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். திரும்பாதீங்க. பார்க்கல இல்லை இது வரைக்கும்? அதுதான் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு, பார்க்கல. என்ன என்ன அவருக்கு ஆசை கண்ணு இல்லை, அவர் என்ன பார்க்குறது, என்ன எல்லாரும் பார்த்தா அது புண்ணியம் இல்லை. நமக்கு அவருக்கு ஒரு சம்மந்தம் இல்லையா? யார் இப்போ திரும்பி பார்த்தா இங்கே இருக்காரு. அப்படி பார்க்கறதுன்னா சும்மா விஷயம் இல்லை. இறைவனை எல்லா இடத்துலையும் உத்து பார்க்கணும். எங்கே அதான் பரீட்சித் மகாராஜ். பரீட்சம்னா எக்ஸாம். பரீட்சித்னா எங்கடா கடவுள் இருக்காருன்னு சின்ன வயசில் அவர் வந்து அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போதே பார்த்துட்டார். அதுக்கப்புறம் இந்த ராஜாவை இருக்கு, இந்த பெருமாள் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். இந்த ஆசாமி யாரோ ஒருத்தன் வந்தான், ஒரு கதையை சொட்டி போட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப அழகாக இருந்தான், அவனை பார்க்கணும். அந்த குழந்தையானது பிறந்ததுலேருந்து எப்போதும் கிருஷ்ணர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் அந்த ஜாதகம் வச்சோன்னு பரீட்சித்துன்னு பேர் வச்சோம். கரெக்டாக இல்லை? இப்போ அந்த பேரெல்லாம் வச்சுருக்கிறோம். இப்படி அந்த பக்கம் போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு பிச்சைக்காரன் இருக்கும். பேர் என்ன பண்ண குபேரனுங்க இருக்கும். ஐயோ உனக்கு யார் அந்த பேரை வச்சாங்க? பேரு குபேரன் வச்சுருக்கேன். அது மாதிரி பேருக்கு ஆசாமிக்கு சம்பந்தம் இல்லாமல் இப்போ இருக்கும். பட் அந்த காலத்துலலாம் அவ்வளோ சம்பந்தத்தோடு வச்சுருக்காங்க. பரீட்சித் பரீட்சித் அப்போ இருக்கும்பொழுது இந்த இறைவனை எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு இது வரைக்கும் யாராவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்களா? இல்லை. அதுதான் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட். ஸோ இந்த கோயிலில் வந்து எப்பா கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு நம்ம கண்ணில் தெரிஞ்சுதேன்னு உங்களுக்கு யாராவது ஆச்சரியம் வந்ததுன்னா நீங்கள் பிரபுபாத் புஸ்தகம் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரபுபாத் புஸ்தகம் படிக்கலன்னு அர்த்தம். இல்லை படித்தாலும் புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர். ஸோ ஆகையினால பிரபுபாத் எழுதுறாரு, பை காஸ்ட்லெஸ் மெர்சி த லார்ட் இஸ் டிசெண்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் அர்த்த விக்கிரஹா. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஓ அந்த மாதிரி ஒரு கல் எடுத்து இப்போ கிருஷ்ணர் மாதிரி ஜெய்ப்பூரில் பண்ணாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் வந்து பிராண பிரதிஷ்டாலாம் பண்ண அப்புறம் பிரபுபாத் மெர்சியில் வந்து கிருஷ்ணர் வந்திருக்கார், அப்போ நம்ம பார்க்குறோம், அதான் மெர்சி. நோ, ஏற்கனவே அங்கே இருக்காரு, ஆனால் அதை வெளிப்படுத்திருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கும். அதான் பிரகலாதனோட சரித்திரம். புரியல? அவன் பேர் என்ன, இரணிகசிப்பு கேட்டான், பெருமாள் இங்கே இருக்காரா? அவன் சொன்னா இருக்கார். அதே ஒரு பெரிய செலவு கல் இருக்குது, மார்பிள். அது பார்த்தா கிருஷ்ணன் மாதிரி இல்லை. அதே அந்த அவன் வந்து அந்த செதுக்கினவன் அந்த எடுத்து சில கல்லெல்லாம் எடுத்தப்புறம் அங்கே உள்ள கிருஷ்ணன் இருக்க. அவனும் கிருஷ்ணன் பண்ணலை, மற்ற கல்லெல்லாம் எடுத்துட்டான்னா அங்கே கிருஷ்ணன் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய கண் அவனுக்கு. இரண்யகசிபு தூணிலும் இருக்கிறாரா துரும்பிலும் இருக்கிறாரா? நான் ரெண்டுத்துலேயும் இருக்காங்க. உடனே அவன் ஏன் தூணை உடைச்சான்? துரும்ப உடைச்சு பார்க்கறதானே. அவன் என்ன நினைச்சான், இந்த துரும்பு நம்ம இல்லாத போது கூட இருந்திருக்கீங்க, எங்கேயாவது விஷ்ணு வந்து இங்கே ஒளிஞ்சுன்னு இருக்கலாம், டேஞ்சர், அதை திறக்க வேணாம். தூண் நான் பார்த்து கட்டினது, நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணி கட்டினேன், ஒன்றுமே இல்லை, கல்லுகள்லாம் வச்சு நான் தான் கட்டினேன், அதனால் இந்த தூணில் அது இருக்க முடியாது கடவுள். அதனால் அவன் தூணை உடைச்சான். துருப்ப எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு விஷ்ணு எங்கே இருந்தாலும் இருப்பான், இந்த இதில் இருக்க முடியாது பாருங்க, உடச்சி பார்க்குறேன்னு ஒரு கராட்டை அடித்தான். அது மேலே அடித்தா அங்கேருந்து அவன் வந்தான். அந்த மாதிரி எல்லாருக்கும் பார்க்க முடியாது, அப்படி வந்தாலும் அது ஏன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சுத்த அத்வைத்தம் அப்படின்லாம் நிறைய வைஷ்ணவ ஃபிலாசபிஸ் இருக்கு. ஆனால் சைத்தன்ய மகாபிரபுவோடது வந்து அச்சிந்திய பேத அபேதம். அந்த அச்சிந்திய பேத அபேதம் ஃபிலாசபின்னா என்ன புரியல. இதெல்லாம் பெரிய விஷயம். நீங்கள் இப்போ சைனீஸ் புக் ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்க, உங்களால் படிக்க முடிஞ்சுது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா மாட்டீங்களா? ஸோ இந்த கல்லை பார்த்தோம்னா எப்படி எனக்கு கிருஷ்ணர் தெரிகிறார்?
அப்போ நிறுத்தணுமா? இப்படி நீங்கள் சொல்லிடுங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க மைக்க இல்லை, சரியா இருக்காதா? தப்புன்னு தான் சொல்லிடுங்க. ஸோ எப்படி கடவுள் நமக்கு இந்த கண் முன்னால் வரார் அப்படின்னு ஒரு அதிசயப்படக்கூடிய பக்குவமானது நமக்கு வரணும். அதுதான் ஹியூமிலிட்டி. புரியல, சொல்லிடுறோம். தாழ்மையான மனப்பாங்கு இருக்கணும். கடவுள் நம்ம முன்னால் வந்த போது, ஆஹா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரியுறாரு, அது வரணும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொன்னார்? அச்சிந்திய பேத அபேத தத்துவம். என்னது அது அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அவன் அந்த ஜட உலகத்தில் இருக்கான அந்த விஞ்ஞானி ரொம்ப கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ கடவுளை பார்க்க போகிறான் கல்லில். இந்த மாதிரி செதுக்கின கல்லில் இல்லை, ரோடு சைடில் இருக்கிற கல்லை கூட அவன் கடவுளை பார்க்க போகிறான். அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ப்போம். நீங்கள் பார்க்குறீங்க, என்னால் நடக்கும். என்னடா அப்படின்னா, கல்லும் இறைவனும் இரண்டு பொருட்கள், ஒன்றல்ல. அது ஒன்று மேலே ஒன்று நிற்குது, அவ்வளோதானே வழிய. கடவுள் தனி, கல் தனி. அது தெரிய வரணும், தெரிய வரணும். அதே மாதிரி இங்கே இந்த பேப்பர்லாம் இருக்குது. இது பேப்பர், இது பக்கத்துலேயே புஸ்தகம் இருக்குது. அது ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ரெண்டும் செப்பரேட். அந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டால் கூட அந்த புஸ்தகம் இன்னும் இருக்கும். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தான் வேத நூலில் சொல்லாமல் வெறுமை சடங்காக வச்சுருக்காங்க. ஒரு செத்து போயிட்டாருன்னா பாடி வயசாச்சு, அப்புறம் கூட ஒரு 13 நாள் சடங்கு பண்ணுவாங்க. ஏன்னா அதே ரெண்டு பாடி இருக்கு அங்கே. ஒன்று நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று, புறக்கண்ணால், இன்னொன்று அறிவு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ அறிவு கண்ணால் பார்க்கக்கூடிய புத்தகமும் புறக்கண்ணால் பார்க்கின்ற பேப்பரும் இரண்டு வித்தியாசப்பட்ட பொருள். ஆனால் அது இரண்டும் நம்மளால் பிரிக்க முடியாமல் ஒன்று சேர்ந்து இணைந்திருப்பதால் இது கல்லா கடவுளா என்ற பிரமையில் இருக்கிறோம். ஸோ இங்கே கடவுளும் இருக்கிறார், கல்லும் இருக்கிறது. இந்த கடவுள் கண்ணு முன்னால் தெரியுறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது எப்போ தெரிய வரும்னா, இங்கே வந்து உங்களுக்கு புஸ்தகம் தனியாக இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்தால் அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி கண் வந்து நல்லா உயர்ந்த தரமான கண் ஆக ஆக வஸ்துக்களை நிறைய பார்க்கணும். ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப கஷ்டமான பாயிண்ட் சொல்லி சைலண்ட்டாக இருக்கக்கூடாதா? கொஞ்சம் பேசாமல் இருங்க. எல்லாம் பெருமாள் தரிசனம் பண்ணோன்னா அப்படி தரிசனம் பண்ணுங்க, மற்றபடி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. அப்படியே சி, பேசாதீங்க. Don't talk. Do not make any noise. So, இந்த இரண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய மனப்பாங்கு வருது ரொம்ப கஷ்டம். புரியல? இப்போ ஃபேன் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஃபேன் சுற்றுது. அந்த ஃபேனுக்கு பின்னால் ஒரு இயக்கம் சக்தி, ஒரு கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த இயக்கம் சக்திக்கும் இந்த ஃபேன் சொல்லுறதுக்கும் ஒரு வகையில் பார்த்தா வித்தியாசம் இல்லை. ஆனால் கரண்ட்டு வேறு, ஃபேன் வேறு. அந்த மாதிரி அந்த பிரித்து பார்க்கக்கூடிய சக்தியானது வரணும். இல்லைன்னா அதை சொல்லுவாங்க, என் ஃபேன் தான் சுற்றிட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு பின்னால் கரெக்டாக பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒன்றும் ரொம்ப புத்தி தேவையில்லை.
கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப புத்தி வேணும். இன்னும் கடவுள் தான் எங்கேயும் பார்க்கலையே, கடவுள் இருக்கான்னு சொல்கிறதுக்கு புத்தி வேணும். புரியல? இந்த இடத்துல ஒரு டிவி வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப புத்தி வேணாம், இல்லைன்னு சொல்கிறது. இப்போ டிவி வேவ்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் புத்தி வேணும். ஆனால் அந்த டிவி வேவ்ஸை பார்க்கணுன்னா ஒரு டெலிவிஷனை வைக்கணும், அதை போட்டால் அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரியாக அந்த பிரதிஷ்டை பண்ணும்பொழுது இங்கே எங்கும் இருக்கும் இறைவன் இப்போ கண் முன்னால் தோன்றுகிறான், அந்த டிவியில் வரா மாதிரி. அதனால தான் பிரபுபாத் சொன்னார், கடவுள் எல்லா இடத்துலையும் இதே ரூபத்தில் எங்கே இருந்தாலும் சாதாரண மக்கள் அந்த கோவிலில் வந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காக கோவில் போகிறோம். அப்போ வரும்பொழுது அந்த இறைவனை பற்றி நம்ம கேட்க வேண்டாமா இல்லையா? ஸோ அந்த இறைவனை பற்றி கேட்கறதுன்னா சும்மா பொழுதுபோக்காக கேட்டு பிரயோஜனம் இல்லை. ராமாயணம் கொஞ்சம் நல்ல கதை சொல்லுங்களேன். அதுக்கு மேலே ஹரிக்கதைங்கிறது வேற, கதை ஹரிக்கதை ரெண்டும் உண்டு, தனி. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹரிக்கதாவே கதை மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த கதை இந்த கதை, அதுக்கு தான் ஏற்கனவே வேண்டாத புராணங்கள் எத்தனையோ இருக்கு. அதனால தான் வேதவியாசர் அத்தனை புராணங்களையும் தொகுத்த பிறகு நாரதர் வந்து அவர்கிட்ட சொன்னார், ஏன்பா அவனுக்கு வேற வேலை கிடையாதா, என்ன அப்படி சொல்லிட்டீங்க, நீ ஏன்பா இந்த மாதிரி இத்தனை புஸ்தகம் எழுதிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா உங்களுக்கு? யார் பாடி? நான் தான் வேதவியாசர், வேதங்களை ஏற்றிருக்கிறதுக்கே நான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க கேட்டார். அவர் சொன்னார், இந்த வேதங்கள்லாம் எழுதியிருக்க, பட் நீ ஆக்சுவலாக ஹரியை பற்றி சொல்லலை, வெறும் கதை எழுதி வச்சிருக்க நிறைய. மகாபாரதம் படித்தா கதை மாதிரி இருக்கும். அர்ஜுன் அவன் தான், அவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே நான் சண்டை போட மாட்டேன் வெளில தூக்கி போட்டான். உடனே கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொன்னார். அதை சொன்னப்பறம் அவன் வில்ல அடித்து சும்மா சரமாக விட்டான். அதையும் சினிமாலையும் காமிப்பான், அப்படியே ஒருத்தர் வில்லா விடுவான், அது பாம்பு மாதிரி போகும், அந்த மாதிரி போகும், மழையாக வரும், இடி வரும், அதை காமிச்சிட்டு இருப்பான். என்னுடைய யோ அந்த பகவத்கீதையில் என்னையா சொன்னார் கிருஷ்ணன் தான், அதை கோட்டை அதான். அதுதான் ஹரிகதைக்கும் கதைக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ மகாபாரதத்தை கதை கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? மாண்டூராஜன் அங்கே போகலாம், அப்போ வந்து அப்படி அது ஒரு கதையாக போயிட்டு. பட் இதுதான் ஹரிகதா. புஸ்தகத்துக்கும் இந்த பேப்பருக்கும் என்னடா டிஃப்ரென்ஸு? அதுதான் கலியுகத்துக்கான கரெக்ட் ஹரிகதா. ஏன்னா நீ என்னமோ பார்த்துட்டு சும்மா பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கே, நீ பார்க்கலன்னு தெரியுமா உனக்கு? கோயிலுக்கு போனேன் சார், நான் கிருஷ்ணரை பார்த்தேன், நான் வந்தேன் அப்படின்னு. பிருந்தாவனத்தில் சென்றோம், இஸ்கான் இயக்கத்தின் கோயிலை பார்த்தோம், அங்கே திருத்தரிசனம் செய்தோம் 12 மணிக்கு. 12:45 ட்ரெயின் இருந்தது. உடனே விடு என்று சென்று ட்ரெயினை பிடித்தான் வந்தோம். யோ எதுக்காக பெருமாள் இந்த கலியுகத்தில் வந்திருக்காரு உனக்கு தெரியுமா? அவனுக்கு ஸோ அச்சுத்திய பேத அபேதாங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த தத்துவம். ஸோ அந்த கிருஷ்ணரை இங்கேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கு முதல்ல இங்கே ட்ரைனிங் பண்ணணும். அப்போ இங்கே எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதால ஞானம் வரணும், இறைவனை பற்றிய ஞானம். அப்போ தான் தெரிய வரும், ஓ கிருஷ்ணர்னா அவ்வளோ பெரிய ஆசாமியா அப்படின்னு. அதாவது கடவுள் வந்து தன்னுடைய சக்திகளின் மூலமாகவே எல்லாவற்றையும் உருவாக்குறார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். அது மாறுபடுகிறது. வெளியில் போனால் சூரியன் நேரம் பார்க்கலாம், இந்த ரூமில் வந்தால் சூரியன் இருக்குன்னு தெரியுது, என்ன சூரிய பிரகாசம் பிரமாதமாக இருக்கேன். அதே அந்த ரூமில் எல்லாம் கதவுலையும் ஜன்னலையும் மூடி மறைச்சா இருட்டு இருக்குது. ஸோ ஒரே உலகத்தில் 3 விதமாக சூரியனை பார்க்கலாம். ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ கௌரநிதாய் கி ஜாய், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா லலிதா விஷாகா ஜி கி ஜாய், ஸ்ரீ ஸ்ரீ ஜெகநாத் பலதேவ் சுமித்ரா கி ஜாய். ஸோ இந்த சூரியனை இந்த உலகத்தில் கூட நம்ம 3 விதமாக பார்க்கலாம். ஒரு விதமானது இருட்டு அறைக்குள்ள இருக்க மாதிரி, சூரியனே இல்லைன்னு ஆகிடும். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு வெளிச்சமான ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், அப்போ வந்து சூரியனை பற்றி நல்லா தெரியும், இன்னும் சூரியனை பார்க்கல. அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, சாஸ்திரங்களை படிக்கிறது, ஹரிக்கதை கேட்கறது, இதெல்லாம் வந்து ஒரு வெளிச்சமான ரூமில் இருக்க மாதிரி. பட் நீங்கள் ஆக்சுவலாக சூரியனை பார்க்கணுன்னா அப்படி வெளியில் வந்து பார்க்கணும்.
அதான் கோயிலை வந்து வெளியில இல்லை, ஒரு ரோமான் அந்த மாதிரியா இந்த சரீரம் நான் தான், இந்த சரீரம்ன்ற மனப்பான்மை விட்டு நானே சரீரம்னு இருக்கிறது வந்து இந்த இருட்டு ரூம்ல இருக்க மாதிரி புரியல. நானே இந்த சரீரம், ஆனால் இந்த சரீரத்தில் இறைவனை பார்க்கிறேன், புண்ணான கண்களின் மூலமாக புனிதமான இறைவனை பார்க்கிறேன் அப்படின்னு பார்க்கறது இந்த வெளிச்சமான ரூம்ல இருக்க மாதிரி. ஆனால் அந்த வெளியில போய் டைரக்டா சூரியனை பார்க்கறது ஆன்மீக நிலையை அடைந்து இறைவனை இடைவிடாது எங்கும் என்றும் சதா சர்வத்திர எங்கும் என்றும் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும். அது வரத்துக்கு தான் அந்த மாதிரி வரலாம்ங்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்காக கோயிலில் வரும். ஏன்னா அந்த கோயிலில் எப்போ எந்த நேரம் நின்னாலும் கடவுளை பார்க்கலாம். அப்போ கோயிலை விட்டு போனாலும் வெளியில் போனால் பஸ்ஸை பார்க்காம கடவுளை பார்க்க முடியுமா? அந்த நிலைக்கு வரணும். ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் ததா பஷ்யந்தி சூரையோ சொல்லிட்டு இருக்கலாம் மந்திரம். என்னையா? ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையோ, சதா பஷ்யந்தி. எல்லா இடத்திலும் எங்கும் என்றும் இறைவனை பார்க்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு பேரு பக்தர்கள், தூய பக்தர்கள், சூரிகள். சதா பஷ்யந்தி சூரையோ ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம். இறைவன் தான் உண்மையான பரம்பதம். அவனை சதா பஷ்யந்தி, எப்போது பார்த்துட்டு அவர்களை நாம் தியானம் செய்கிறோம். அதை வெறுமை நம்ம படிக்கலாம், அந்த ஸ்லோகம் பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஆகையினால இது வந்து இறைவனுக்கும் இறைவன் கல்லல்ல, அது எப்படியா புரியுது சொல்லணும். அதுக்கு கதை சொல்லலாம். சொன்னவண்ணன் செய்த பெருமாள் இங்கே இருக்காரு, பெருமாள் பக்கத்தியே இல்லை, இங்கே மெட்ராஸ்லேருந்து போனால் சொன்னவண்ணன் செய்த எத்தோ உக்தகாரி, எத்தோ வண்ணம் உக்த சொன்ன காரி செய்த பெருமாள். எத்தோ உக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னா அது ஏதோ கதை ஒன்று உண்டு. பெரிய ஆழ்வார் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு வந்து கனிகண்ணன் ஒரு சர்வன்டம் தான். அவனும் ஆக்சுவலாக மகாபாகவதன். அது யாருன்னு தெரியாமல் ஒரு நாள் ராஜா அவன் வழியில் போயிட்டு இருந்துச்சு. யார் ராஜா முன்னால் போகிறான், அவன் கனிகண்ணன் அப்படியே மகாபாகவதராக பெரிய சதா பஷ்யந்தி சூரையாவாக அவர் இருக்கார். அவருக்கு ராஜாவெல்லாம் தெரியாது, ரோடு தெரியாது, ராஜாவும் தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணால் ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி கனிகண்ணன் இருக்கும். யார் அவன்? ஒரு சூத்திரன். கனிகண்ணன், நான் ராஜா சக்திரியன் என்னன்னா அந்த சூத்திரன் எப்படி வந்துட்டு இருக்கான், நகர்த்து அவனை இடத்துல வெளியேற்று, ராஜ பரிஷ்காரம் பண்ணிட்டு. அந்த இது ஆழ்வாருக்கு போயிட்டு அவர் சொன்னார், சரி கனிகண்ணனை போனால் நானும் போன மாதிரி தான், கனிகண்ணன் வெளில போன்னு சொன்னால் அவரும் போயிட்டு. அவர் போனவர் ஆழ்வார் சும்மா போகக்கூடாதா, போகிற போக்கில் அந்த கோயிலுக்குள்ள வந்து தலையை போட்டார். போட்டால் அங்கே பெருமாள் படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டு இருந்தாரா, எழுந்துட்டு போகலாம். பெருமாள் நான் கேட்கல, என்னத்துக்கு எங்கே போனான்னா, நான் ஆயா படுத்துட்டு இருக்கேன், இப்போ இன்னும் 5 நிமிஷத்தில் ராஜ்போக் வரப்பொழுது சாப்பிட்லான்னு இருக்கேன், எங்கே போனோம் ஒன்றும் கேட்குறேன். அவர் ஆழ்வார் வந்து பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னாரு. அவருக்கு பாய் பேர் தான் பைனாக அனந்த சேஷன். சுருட்டிக்க போகலாம். பெருமாள் கம்மால் எழுதுன்னு பாய் சுருட்டினா கிட்டத்தட்ட அவர் பின்னாலே நடந்தார். அவர் ஆழ்வார் போனார், அவரு இவரும் போனார், பின்னால் போனார். இருட்டாயிடுச்சு. ஏன்னா ஆர்டினரி சூரியன் போனாலும் இருட்டாகும். எல்லாத்துக்கும் ஒரிஜினல் சூரியனே போயிட்டான். அப்புறம் என்ன இங்கே வெளிச்சார் போச்சு, ஒரே இருட்டு. அங்கே தான் அவன் ராஜா, அவன் தான் 12 மணிக்கு அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். இருட்டாயிடுச்சு. என்னப்பா திடீர்னு இருட்டாயிடுச்சு, ஏதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இருக்குதா, நம்ம பிராமணர்லாம் சரியாக கனெக்ட் பண்ணலையா, கூப்பிடு. எல்லா பிராமணரும் வந்தாங்க. அவங்க இருட்டில் பாருடா லைட் ஏற்றி வச்சு, என்ன நீங்கள் சூரிய கிரகணம் வந்து சொல்லவே இல்லையா? நீங்கள் பார்த்தா சார் சூரிய கிரகணத்துக்குலாம் இப்போ டைம் இல்லை, ஆனால் சூரிய கிரகணம் மாதிரி தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்குது. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், நிஜமான சூரியன் வந்து போயிடுச்சு, பெருமாள் ஊரில் இல்லை. இப்போ தான் நான் போய் 12 மணிக்கு இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். வயது வச்ச விட கனிகண்ணன் இருந்தான், எவ்வளோ சுந்தரம் துரத்தி அடிச்சாங்க. பெருமாள் இருந்தார். திரும்பி போய் பார்க்கலாம். போனால் பெருமாள் இல்லை. அடாடா எங்கே பெருமாள்னா, பெருமாள் ஆழ்வார் பின்னால் போகிறார். திடீர்னு ஓடி வந்து பார்த்தா பெருமாள் போயிட்டுருக்கார், முன்னால் ஆழ்வார். அவங்க ஆழ்வார் பெருமாள் போய் காதல். நீங்கள் நான் சென்னல் தப்பு இருந்தாலும் திரும்பியோம். எனக்கெல்லாம் விஷயம் தெரியாதுப்பா, நான் வெறும் கடவுள் தான். அவரு தான் போக சொன்னார். அந்த ஆழ்வார் அவருக்கு
ஸோ அவரை போய் கேட்டா அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து தொண்டன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் வந்து தொண்டனுக்கு தொண்டன். ஸோ அவன் யாருன்னு பார்த்தா, ஓ இவன் தான் நம்ம பரிஷ்காரம் பண்ணோம். ஆமாம், உங்களோட தொண்டர் அவர் அப்பா. ஆனால் அவரும் ஒரு மகா பாகவதர், மற்ற